வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது நிஜக்கண். நாட்டில் பல்வேறுபட்ட விடயங்கள் நகர்த்து கொண்டிருந்தாலும் பிள்ளையானுடைய நகர்வு என்பது பல பேசு பொருட்களையும் உற்று நோக்கல்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. பிள்ளையானுடைய கைது நடவடிக்கைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கேள்விகள் என்பது வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக ரணில் ராஜபக்ஷ அரசாங்கங்கள் இல்லாட்டி ரணில் ராஜபக்ஷவினர் ஏன் பயப்படுகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிள்ளையான் பிரிந்த பிற்பாடு இவர்களோடு சேர்ந்து பல குற்றங்கள் இழைத்ததாக ஜேவி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா பகிரங்கமாக இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று பிரச்சார மேடைகளில் பிரதமர் ஹருணி அமரசூரிய சொல்லியிருக்கின்றார். ஊழல் என்கின்ற ஒரு முகாமை ஒழிக்கப்படுகின்றது இல்லாட்டி இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் நினைக்காதது ஒரு காரணத்தினால்தான் இன்று வரைக்கும் பிள்ளையான் போன்றவர்கள் தேசிய ஹீரோக்களாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆகவே சுற்றி பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் பிள்ளையான் சார்ந்த நகர்வுகள் தான் எல்லோருடைய வாய்களிலும் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களாக இருந்தால், குறிப்பாக சொல்லப்பட்டது பேராசிரியர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம் சார்ந்துதான் இவருடைய கைது நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. ஆனால் அந்த கைது நடவடிக்கைகளின் பின்னால் வெளிவருகின்ற தகவல்களின் விசாரணைகளின்படி உயிர்த்தஞாறு தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு ஆளாக இவர் இருக்கின்றார் என்ற பல நகர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் இருக்கிற பொழுது இவருக்கு சட்டத்தரணியாக உதய காமன்பில போகிறார். இவரை பார்ப்பதற்காக ஏனைய அரசியல்வாதிகள் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில தான் பிள்ளையானை பிடித்து சிங்கள தலைமைகளை காப்பாற்று காய் நகர்த்தும் அனுர என்றவாறான பல விடயங்கள் நகர்வுகளை உற்று நோக்குவதற்காக பல பேசு பொருட்களை உண்டு பண்ணி இருக்கிறது. இவைகள் சார்ந்து பார்த்தால் பிள்ளையானை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக காட்டி வருகின்ற அனுர அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்திய சிங்கள தலைமைகளை விட்டு வைத்திருப்பதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் வி உருத்திரகுமார் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மைய நாட்கள் இது தொடர்பில் அவர் பல விடயத்தை சொல்லுகிறார். சிங்கள பேரினவாதத்தின் நிலைப்பாட்டை தான் இன்று அனுரகுமார் திசாநாயக்க கையில் எடுத்திருக்கிறார். கோட்டாபய ஆட்சி காலத்தில் இலங்கை அரசாங்கம் நல்லாட்சி என்ற மாயமானினை உலகிற்கு காட்டி கலப்பு பொறிமுறை ஒன்றை மேற்கொள்வோம் என வாக்குறுதி ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுத்துவிட்டு பின்பு ஒரு மாதத்துக்குள்ள அவருடைய ஆட்சியாளர்கள் அப்படி ஒரு வாக்குறுதி அளிக்கவில்லை என்று சொன்னார்கள். இதையடுத்து 5 ஆண்டுகள் அதை பற்றி எந்தவித கருத்துக்களும் சொல்லாமல் ஆட்சியை கடத்திய நிலையில் அனுர அரசாங்கம் தற்போது அதைத்தான் செய்து வருகிறது. எனவே சிங்கள பேரினவாதத்தின் நிலைப்பாடு ஒரு பொழுதும் மாறாது. இன்று பிள்ளையான் குறித்து சில நடவடிக்கைகள் எடுத்து இருப்பதாக அனுர காட்டி வருகின்றார். இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக தமிழர்கள் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பை ஏற்படுத்திய சிங்கள தலைமைகள் வரைக்கும் எதிராக தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் தமிழ் மக்களுடைய படுகொலை, இந்திய மற்றும் பாகிஸ்தான் மோதல் குறித்த மோதலினால் இலங்கைக்கு ஏற்பட போகின்ற ஆபத்து, தமிழ் மக்கள் விடயத்தில் அனுர அரசாங்கம் எடுக்க போகிற நடவடிக்கைகள் என்று பலவேறுபட்ட விடயங்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் ஏன் இந்த பிள்ளையானுடைய நகர்வு மட்டும் பல பேசு பொருளை ஒன்று பண்ணுகிறது என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஆகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாதுகாப்பு தலைமை அதிகாரி அசோக ஆரியவன்ச உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் தற்போது வெளியாகி இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் 23 ஆண்டுகள் பணியாற்றிய அசோக ஆரியவன்சவை உடனடியாக இடமாற்றம் செய்வதற்கு தலைமையகம், அதாவது காவல்துறை தலைமையகம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி காங்கேசன்துறை காவல்துறை குறித்த அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக முன்னர் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் அவருடைய இடமாற்றத்துக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தமையே காரணம் என்று சொல்லி அங்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இடமாற்றம் செய்துள்ள அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவருக்கு அழைப்பெடுத்து ரணில் விக்ரமசிங்க காவலில் உள்ள பிள்ளையான் என்கின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க விரும்புவதாக கூறியிருக்கிறார். இவ்வாறான பின்னணியில தான் குறித்த விடயம் காரணமாகவே ரணிலுடைய தலைமை
தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி தென்னிலங்கை ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். உண்மையில் ரணில் அவதிப்படுகின்றதை பார்க்கிற பொழுது இவர் பெரிய குற்றங்கள் இல்லாட்டி இந்த பிள்ளையானுடைய விசாரணைக்கு பின்னால் இவரும் வெளிவருவாரா, இவரும் விசாரணைக்கு சொல்வாரா என்கின்ற மிகப்பெரிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஊழலை ஒழிக்கப் போகின்றோம் என வாக்குறுதி கூறி ஆட்சியை பிடித்த அனுர தற்போது மக்களின் அதிருப்தியை சம்பாதித்து வருவதாக தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி வேட்பாளர் சுரேஷ்குமார் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் பல விடயங்களை சொல்லி வந்திருந்தார்கள். ஒரு விடயம் பார்க்க போனால் காணிகள் தமிழ் மக்களுடைய நலன்கள் சார்ந்து காணிகள் சார்ந்த ஒரு தீர்வு தருவோம், காணாமலாக்கப்பட்ட ஒரு சார்பு தீர்வு தருவோம், பீகாரை சார்ந்து தீர்வு தருவோம், இல்லாட்டி இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உரிமைகள் அபிலாசிகள் சார்ந்து தீர்வு தருவோம் என்று சொன்னவர்கள் அது சார்ந்து எதுவும் பேசப்படவில்லை. அதைவிட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு தீர்வு தருவோம் என்று சொன்னார்கள். அதுவும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று அனுரகுமார் திசானாய்க்கு ஒரு மேடையில் பகிரங்கமாக சொல்லியிருந்தார். ஆனால் அதனுடைய நகர்வுகள் எவ்வாறு என்றால் அதுவும் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது தற்பொழுது இவ்வாறு சொல்லுகின்ற விடயங்கள் கொஞ்சம் உற்று நோக்கல்களையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பினை அளித்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பிள்ளையானுடைய கைது நடவடிக்கைகளுக்கு பின்னால ஏன் ரணில் ராஜபக்ஷவினர் பதற்றமடைந்து ஓடிக்கொண்டு திரிகின்றார்கள் என்ற கேள்விகளோடு பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுக்கு பின்னால என்ன இருக்கும், ஏன் பிள்ளையானுடைய கைதுக்கு ராஜபக்ஷர்களும் ரணிலும் இல்லாட்டி கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். பேராசிரியர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமில்லை, அவர் பல குற்றங்களை செய்திருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல புலிகள் அமைப்பில் இருந்த காலத்திலும் குற்றம் இழைத்தவர். புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய பின்னர் ராஜபக்சர்களின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் பல குற்றங்களை பிள்ளையான் செய்திருக்கிறார். அவர்களுடைய கதைகள் பிள்ளையானுக்கு தெரியும். எனவே பிள்ளையான் வாய் துறக்க ஆரம்பித்தால் சிக்கல் வரும் என்பதுக்கு தான் அவர்கள் பிள்ளையானை தேடி செல்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது. 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் பிள்ளையானை விசாரிப்பதற்கு காவல்துறையினருக்கு அதிக நேரம் இருக்குது. அதே போன்று அவர் வாய் துறந்து பேசுவதற்கும் பிள்ளையானுக்கு நேரம் இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும், அதுக்காக தற்போது முயற்சிக்கின்றோம் என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஆகவே குற்றங்கள் ஊழல்களை ஒழித்து கட்டுவோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் பிள்ளையானுடைய கைது நடவடிக்கைகளுக்கு பின்னால என்ன இருக்கின்றது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் மட்டுமின்றி விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா என்று அழைக்கப்படுகின்றவர் சொல்லியிருக்கிறார். பிள்ளையான இப்படி விளக்கமறையில் வைத்திருப்பது என்பது ஒரு கவலைக்குரியமான விடயமாக இருக்கிறது. ஏன் இப்படி செய்கின்றார்கள்? அவர் முன்னரும் பல நாட்கள் தடுப்பு காவலில் இருந்தார். ஆனால் கடைசியில் அவருக்கு எவ்வாறான தீர்வு வந்தது? அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி இப்பயும் வச்சிருக்கிறீர்கள். இவர் இனி எப்போ வெளியே வரப்போகிறார் என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் அவர் எழுப்பியிருந்தார். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பிள்ளையானுடைய நகர்வுகளுக்கும் ரணில் ராஜபக்சர்களுக்கும் எவ்வாறான தொடர்புகள் இருக்கின்றன? ஏன் இவர்கள் அச்சத்தில் ஓடி திரிகிறார்கள்? நான் அவரை பார்க்க வேண்டும், நீ அவரை பார்க்க வேண்டும், அவருடைய நகர்வுகள் சார்ந்து. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். விசாரணைகள் வெளிவரப் போகின்றது. ஆனால் இதில் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை பிள்ளையான் வாய் துறந்தால் பலர் விசாரணைகளுக்காகவும் விளக்கமறியலுக்கும் செல்ல வேண்டிய நிலைப்பாடு வரும் என்பதை அவர்களுடைய செயற்பாடுகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. வெளிவருகின்ற செய்திகளின் வாயிலாக நாங்கள் கேட்கின்றோம், பார்க்கிறோம். இதிலிருந்து உணரக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை மற்றொரு நிஜக்கண்ணினூடாக சந்திப்போம். வணக்கம்.